தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தொலைபேசி இணைப்பில் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் நடிகரான விஜயகாந்த் அவர்கள். அவருடைய மறைவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய இரங்கல் பதிவு. திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் தளத்திலும் கலைத்துறையிலும் ஒரு மகத்தான வெற்றி பெற்ற ஒரு தலைவராக நான் அவரை பார்க்கிறேன். அவரோடு அரசியல் ரீதியாக எனக்கு பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்த போதிலும் அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவைக்கு வந்தவுடன் என்னோடு அவ்வளவு வாஞ்சியோடு அன்போடு அவ்வளவு பல்வேறு விடயங்களை குறித்து என்னோடு கலந்துரையாடினார். ஒரு மிகப்பெரிய திரைப்பட சங்கத்தினுடைய தலைவராக, ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு மிகப்பெரிய திரைக்கலைஞனாக பல லட்சக்கணக்கான தமிழ் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதநேய பற்றாளராக, ஒரு மனித நேயமிக்க ஒரு நல்ல மனிதராக, ஒரு மனிதராக நான் விஜயகாந்த் அவர்களை புரிந்து கொண்ட தருணங்கள் சமீப காலங்களில்தான். அந்த வகையில் நான் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த இறப்பு என்பது லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, கலைத்துறையில் அவரால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அடுத்தடுத்த சந்ததியரை வாழ வைப்பதற்கு அவர் செய்த உதவிகள் எல்லாம் இன்றைய அவர் இறப்பினூடாக பல்வேறு பதிவுகளின் ஊடாக நான் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் சார்ந்திருக்கிற அரசியல் துறையாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் எந்த ஒரு பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டாலும் அதில் மிக நேர்த்தியாக அவர் தனி முத்திரை பதித்திருக்கிறார். ஈழத்தமிழ் விடுதலை போராட்டத்தின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது ஒரு மாறாத பற்று கொண்ட ஒரு தலைவன் என்கிற காரணத்தினால்தான் அவருடைய மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அதுபோன்று தமிழ்நாட்டு உரிமை நீர் காவேரி உரிமை பிரச்சனையில் நான் சார்ந்திருக்கிற நெய்வேலி பகுதிக்கு பல்லாயிரக்கணக்கான திறக்கலைஞர்களை அழைத்து வந்து நெய்வேலியில் காவேரி உரிமை போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். அதுபோன்று தமிழ் சமூகத்தின் மறுக்கப்படுகின்ற பல்வேறு உரிமை போராட்டங்களிலும் தாம் திறத்துறையில் தானே இருக்கிறோம், நாம் ஏன் அரசியல் துறை சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் திரைத்துறையில் இருந்தாலும் மக்களுக்கான பிரச்சனைகளில் மக்களில் ஒருவராக மாறி நின்று அந்த போராட்டங்களை மிக நேர்த்தியாக திட்டமிட்டு ஒழுங்கு செய்து நடத்தி காட்டியவர் மதிப்பிற்குரிய அருமை நண்பர் மறைந்த விஜயகாந்த் அவர்கள். அவரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய துணைவியார் கடைசி காலங்களில் அந்த ஒரு குழந்தையை போல் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்தை பார்த்து கொண்டார். அவரை பிரிந்து வாடும் 2 தம்பிகளுக்கும் அவருடைய சுதீஷ் உள்ளிட்ட அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன்.